ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஜ்ஜியான இந்த கிரிங்கிள் டாப் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே டாப் கூட நல்லா கிரிங்கிளாக நல்லா அழகாக வந்திருக்கு. இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. நாம் இதுக்கு தேவையான பட்டரை 150 கிராம் எடுத்துக்கலாம். 1-2 கிராம் கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரௌன் சாக்லேட், டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இந்த டார்க் சாக்லேட் 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டில் கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் பொடி பண்ணிக்கிறேன். நான் க்ரஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். கட் பண்ண சாக்லேட்டை பட்டர் கூடையும் சாக்லேட் கூடையும் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம அதை மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும். அதே நேரத்தில் அந்த மெல்டட் சாக்லேட் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம ப்ரௌனி செய்யும்போது லைட்டாக வார்மாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 150 கிராம் மைதா, 20 கிராம் கோகோ பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், இது மூணையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரௌனிக்கு ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் 120 கிராம் 120 கிராம் ரேஞ்சில் எடுத்துருக்குறோம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் மட்டுமே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 240 கிராம்ஸு ஆட் பண்ணணும். இந்த ப்ரௌனிக்கு நம்ம 4 எக்ஸ் எடுத்துருக்குறோம். முதல்ல எக்கு உடச்ச உடனே அந்த எக்கில் இருந்து ஒரு ஒயிட் பார்ட்டிக்கிள் வரும், அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லது. 4 எக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நம்ம ப்ரௌனி செய்யும்போது நம்ம விஸ்கு வச்சே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பீட்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பீட்டர் வச்சு பண்ணும்போது கேக் மாதிரி ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பீட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சுகரும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சுக்கிட்டிங்கனாக்கா சுகர் கரைஞ்சிரும். சாக்லேட்டை நம்ம எக்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விஸ்கு வச்சே ஸ்மூத்தாக சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சில்கி ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கோகோ பவுடரையும் இந்த மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக பண்ண வேண்டாம். பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குங்க. இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கேக் டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரை எல்லா இடத்துலையும் ஒரே அளவாக ஒரே ஹைட்டில் வர்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டவ்வில் வைக்கிறதுக்காகவும் நான் எடுத்துக்கிறேன். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத நம்ம அடுப்பில் இருக்க பாத்திரத்தில் உள்ளே வச்சிடலாம். நான் ஏற்கனவே ஓவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ வச்சிடலாம். 20 மினிட்ஸ் நம்ம வந்து 180 டிகிரியில் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல கிரிங்கிள் டாப் வந்திருக்கு. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள், மேல் பக்கத்தில் அழகாக கிரிங்கிள் டாப் வந்திருக்கு. இது நல்லா சூடாறணும். சூடாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ண முடியும். நம்ம ஸ்டவ்வில் வச்ச கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பேப்பர் எதுவும் ஒட்டாமல் அழகாக நீட்டாக வந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்க, அழகாக கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நான் அது ஏற்கனவே 4 பீஸாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேஸ்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சேனலை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.